பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிருபையான காலை வேளையிலும் கூட கர்த்தரை நாம் இந்த வேளையிலே கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து இந்த வேளையிலே அவர் நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமார்களே, உற்சாகமாக நாம் காணப்படுவோம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இயேசு ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், ஜனமே என்னை வெறுத்தாலும் இந்த ராஜா என் பரிகாரி, ஜனமே என்னை வெறுத்தாலும் இந்த ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, எந்த ஜீவிய காலமெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுக்கலாம். சங்கீத புத்தகம் 68ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் என்று வேதம் வாக்கு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நமது தேவனாகிய கர்த்தர் மிகவும் அன்பானவர் என்பதை நாம் மனப்பூர்வமாக நாம் அறிந்திருக்கிறோம். அதிலும் இன்றைக்கு வாசித்த வசனத்தின்படி திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவரும் இருக்கிறார் என்பதை வேதத்தில் பல இடங்களிலே நடந்த சம்பவங்கள் மூலமாய் அவர் மெய்ப்பித்து உறுதிப்படுத்தியுள்ளதையும் நாம் வாசித்திருக்கிறோம். பாருங்களேன், பஞ்ச காலத்தில் சாரிபாத் ஊரில் உள்ள விதவையை மட்டும் அவர் போஷித்து வழிநடத்தினார். அதன் மூலமாக அவர் எலியாவும் போஷிக்கப்பட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கடன் பிரச்சனைகளில் சிக்கியிருந்த ஒரு விதவையின் வீட்டிலே ஊழியரை அனுப்பி அவருடைய காலி பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெயை நிரப்பி அந்த கடனை அடைக்கவும் உதவி செய்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே தேவன் இன்றும் அப்படியே விதவைகளை தேடி பிடித்து விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்பதை ஒரு சாட்சியின் மூலமாக இன்றைக்கு நாம் கேட்கலாமா? கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தினுடைய பாதையிலே மருத்துவமனை ஊழியங்கள் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மத்திய வேளையிலே நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ராஜீவ்காந்தி மருத்துவமனை, அப்பொழுது அதற்கு பெயர் பொது மருத்துவமனை, ஜெனரல் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லுவார்கள். அங்கே நாங்கள் போய் மருத்துவமனையிலே நோயாளிகளை சந்தித்து நாங்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த நாளிலே அவருடைய சுகத்திற்காக ஜெபிக்கிற மருத்துவமனை ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அப்படியாக ஆரம்ப நாட்களிலே போய் கொண்டிருந்த வேளையிலே அப்பொழுது என்னோடு கூட இருந்த பாஸ்டர் என்ன சொன்னார், ஒரு பகுதி எனக்கு காண்பித்து, ஒரு வார்டு எனக்கு காண்பித்தது 22 நம்பர் வார்டு என்று நினைக்கிறேன். அந்த வார்டை காண்பித்து, இந்த பகுதி கூட நீ போய் உன்னுடைய ஊழியத்தை செய்ப்பா, நான் இன்னொரு பகுதிக்கு போகிறேன் என்று போய்விட்டார். நான் அப்பதான் முதன்முறையாக மருத்துவமனை ஊழியத்துக்கு வருகிறேன். நான் நின்று அப்படியே பார்த்தேன். பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என் கையில பைபிளை பார்த்த உடனே அங்க ஒவ்வொரு வாரமும் அநேக ஊழியர்கள் வந்து அங்க ஜெபிக்கிறதை கண்டு அவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அங்கிருந்து அவங்க ஓடி வந்து என்கிட்ட வந்து, பிரதர் ஜெபம் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னாங்க. ஆமாங்க அப்படின்னு. ஐயோ, கொஞ்சம் தயவு செய்து வாங்க அப்படின்னாங்க. நான் எங்க ஆரம்பிக்கிறது, இந்த சைட்ல இருந்து ஆரம்பிச்சு போகலாமா அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன். எல்லாருமாக சேர்ந்து அங்கே உட்கார்ந்ததான இழுத்துக்கிட்டு போய் யாருமே இல்லாத ஒரு பாட்டி ஒருத்தர், அவங்க பேர் கமலி,
ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்க அந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வயதான பாட்டி. அந்த பாட்டிக்கு யாருமே கிடையாது ஐயா அப்படின்னாங்க. நான் குனிஞ்சு அந்த அம்மாவை கேட்டேன், என்னம்மா அப்படின்னு கேட்டேன். ஐயா, என் பேர் கமலி, ஒரு கையும் ஒரு காலும் வராமல் போயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் இழுத்து இழுத்து நடந்துகிட்டு இருந்த வேளையில நான் ரொம்ப ஆசையா வளர்த்த என்னுடைய மகன் அவனுடைய மனைவியின் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை கொண்டு வந்து வெளியூர்ல இருந்து நான் கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த ஹாஸ்பிட்டலுடைய வாசலை நான் உட்கார வச்சுட்டு, கொஞ்சம் உட்காரமா நான் வரேன்னு சொல்லிட்டு போனவன், என் கையில ஒரு பைசாவும் இல்லை. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, விட்டுட்டு போனவன் கிட்டத்தட்ட இதுவரையில 15 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அழுது கொண்டு இருந்த வேளையில உள்ள இருந்த டாக்டர்ஸ் வாட்பாய்ங்க எல்லாம் வந்து என்னை உள்ள தூக்கிட்டு போய் இப்ப இங்க எனக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா, என் பிள்ளை என்னை கைவிட்டுட்டான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் எழுந்து நடமாட ஆரம்பிச்சுட்டேன்னாவது எப்படியாவது தேடி பிடிச்சு நான் எப்படியாவது ஒரு போய் சேருவேன். இப்போ ஒரு காலம் ஒரு கையும் வராத சூழ்நிலையிலே இங்க படுத்து கொண்டிருக்கேன். நான் ஒரு விதவை, எனக்கு கணவர் கிடையாது, ஒரே பிள்ளை ஆசையை வளர்த்தாவனும் அவனுடைய மனைவி பேச்சை கேட்டுட்டு என்னை கொண்டு வந்து இப்படி விட்டுட்டான். பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், எனக்காக நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப ஆதங்கத்தோடு அவங்களுடைய அந்த ஒரு கையின் மீதும் ஒரு காலின் மீதும் என் கைகளை வைத்து அந்த நாளிலே தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ளாக இருந்து ஆவியானவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறதை என்னால பார்க்க முடிந்தது. அந்த நாளிலே ஜெபித்த போது இந்த வசனங்களை சொல்லிதான் அந்த நாளிலே நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் தகப்பனாகவும் விதவைகளை நீர் விசாரிக்கிறவருமாய் இருக்குது சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்ட நிலையிலே இன்றைக்கு வந்து இந்த இடத்துல இப்படி படுத்துக் கொண்டிருக்கிற இந்த தாயாருக்கு வேண்டிய சுகத்தை இன்றைக்கு தாருங்க அப்படின்னு ஜெபத்தை நான் முடிக்கிற வேளையிலே அந்த சகோதரியை அவங்களுக்கு அந்த ஜெபத்தை கேட்டு கேட்டு பழக்கப்பட்டவங்க போல இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கேட்டு பழக்கப்பட்டிருக்காங்க. ஹல்லேலூயான்னு ஒரு பெரிய கூச்சல் போட்டாங்க. நான் கண்ணை திறந்து பார்த்தா அவங்க எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. அந்த வார்டே ஒரு 10 நிமிஷத்தை நிசப்தமாகி எல்லாம் அவங்கவுங்க அந்த வார்டில் இருந்தவங்க எல்லாம் அந்த ஒவ்வொரு கட்டலுக்கு முன்னால முழங்கால் பண்ணிட ஆரம்பித்தார்கள். அங்கிருந்து அந்த டியூட்டி டாக்டர் அங்கிருந்து ஒடியாந்தாரு. என்னாச்சு இந்த பாட்டிக்கு அப்படின்னாரு. எல்லாம் சொன்னாங்க, ஐயா இங்க பாருங்க, ஏசப்பா சுகம் கொடுத்துட்டாரு அவருக்கு. இந்த தம்பி வந்து ஜெபிச்சாங்க, இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க, சுகம் கொடுத்துட்டாங்க. அந்த டாக்டர் என்ன பார்த்துட்டு இப்படியும் அற்புத சுகம் நடக்குமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா எனக்கும் தெரியாது, நான் முதன்முறையா தான் வந்திருக்கிறேன், எனக்கு இந்த பற்றி ரொம்ப அதிகமா தெரியாது. ஆனா இவங்களுடைய அந்த நிலைமை பார்த்து என் ஆண்டவரிடத்துல நான் ஜெபிச்ச அவ்வளவுதான் தெரியும். ஆனா விதவைகளை விசாரிக்கிறவன் பைபிள்ல போட்டிருக்கு. அதனால ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி வந்து அந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்தாரு என்று சொல்லிட்டு மற்றவர்கள் எல்லாருக்கும் அங்க ஜெபிச்சுட்டு சந்தோஷமாய் விடுதலை சேர கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் திக்கற்றவர்களாய் இருந்தால் நமக்கு ஒரு தகப்பனாய் இருக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தி யாராவது நீங்க விதவைகள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, ஆனால் யாரும் உங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி கவலையே படாதீங்க. எல்லா விடைகளிலும் விதவைகளை விசாரிக்கிற தேவனாய் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைய அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே விதவைகளை ஆசீர்வதித்த தேவன், புதிய ஏற்பாட்டிலே விதவைகளை குறித்து மென்மையாய் பேசின தேவன் இன்றைக்கும் கூட அதே தேவனாய் அதே வல்லமையோடு இன்றைக்கு கிரிகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உற்சாகமாய் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, தேவன் தாம் இந்த நாளிலும் கூட பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருந்தாலும் கூட திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறேன் என்ற வசனத்தை வைத்திக்கும்படியாக செய்த நன்மைகளுக்காய் மக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து விதவைகளாயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசாரிங்கப்பா, நன்மைகளை செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே தகப்பனாயிருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.